ஹாய் அண்ட் வெல்கம் டு கோட்ரன். எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்லிப்ஸ் வந்து எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி ஜாவா ப்ரோக்ராம் வந்து அதில் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் வந்து போகலாம். ஸோ கூகுள் குரோம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே இங்கே வந்து நம்மளுக்கு eclipse.org வெப்சைட் வந்து வரும். இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கெட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இங்கே மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட். ஸோ நம்ம இப்போ எக்லிப்ஸ் ஐடி வேணுங்கிறனால இதில் டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பேசிக் ஜென்ரலாக நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது இதெல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ வெர்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு மேலே இருக்கக்கூடியது. வெப்பில் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே எக்லிப்ஸ் வந்து C++ அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் 64 பிட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டவுன்லோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜிப்பா வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகேவா, அந்த ஜிப் தான் வந்து அங்கே இருக்கும். இந்த ஜிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணனால வந்து நான் இங்கே டவுன்லோடு வந்து உங்களுக்கு பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வந்து வந்துடும். இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் வித் எக்ஸ்ட்ராக்டர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராக்டர் வந்து வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்லிப்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன் எக்லிப்ஸை. இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நான் வந்து வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வெப் டெவலப்மெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுறதுனால வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து இது பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில் டேரக்டரி வந்து ஒன்று. ஸோ நான் வந்து ஈலியே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நியூ ஃபோல்டர் இது வந்து உங்களுக்கு கோட்ரன் ஜாவா கோர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள தான் வந்து நான் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதான் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம போகிற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து விண்டோஸ் இல வந்து இருக்கும். ஓகேவா, லான்ச் கொடுத்தாச்சு. எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வெல்கம் பேஜ் வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து நம்ம எக்லிப்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க வந்து வெல்கம் மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ராஜெக்ட் கிட்ட பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும்னா. இதில் சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபைல் அப்படிங்கிறது வந்து நீங்க புதுசா ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுனால இதுல ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இது அதை வந்து கிரியேட் பண்ணணும். ஓப்பன் ஃபைல்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் இருக்கிறது அப்படின்னா இது வந்து ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ இது ரீசன்ட் ஃபைல்ஸ் ஏதாச்சும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா அது இதில் காமிக்கும். அடுத்து சேவ் பண்றது, சேவஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணவே இல்லை எதுவுமே, அதனால இதெல்லாம் காமிக்கல. ஸோ அடுத்து ரெஃபரன்ஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து வேற ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து எக்லிப்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். அடுத்து எடிட் அப்படிங்கிறது அண்டோ டெலிட் இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, கோடை அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நேவிகேட் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல உங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்
இதுல இந்த இது Eclipse ஐடி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுல பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸோ இந்த சைடு வந்து கொடுத்துருக்கிறத வந்து நீங்க இங்க ரீஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சின்னதா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெல்கம் பேஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வராது. நான் வெர்ஷன் வச்சிருக்கனால அது வந்து வருது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் எம்டியா இருக்கு. ஸோ நம்ம ஃபைல் யூஸ் பண்ணி நியூ ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க ஜாவா அதர்ல போயிட்டு நான் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இங்க ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு நியூல இருந்தது அப்படின்னா அங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா அதர் யூஸ் பண்ணி இங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்க ப்ராஜெக்ட் பேரு வந்து கேக்குது. ஸோ எல்லோ வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் வந்து ப்ராஜெக்ட் நேமா வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம 8 வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். அதனால வந்து இங்க ஜாவா 8 வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க எக்லிப்ஸே வந்து ஜேஆர்இ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சிம்பிளா ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணாமே வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதுல ஸோ செப்பரேட் ஃபோல்டர்ஸ் ஃபார் சோர்ஸ் அண்ட் கிளாஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து நான் அப்படியே விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இதை நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ அடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தால ஒரு ஏரோ பட்டன் இருக்கும். அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி அப்படிங்கிறது நம்ம என்ன ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் 8 வெர்ஷன் யூஸ் பண்றதுனால 8 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஜாவாவுடைய ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ஜாவாவுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இங்க சோர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல பேக்கேஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் கிளாஸ் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோல வந்து நான் போடுறேன். அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது மட்டும். ஸோ இதுல வந்து பேக்கேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க பேக்கேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேக்கேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம காம் டாட் ஆர்க் டாட் கோடு அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இப்படி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம .com இந்த மாதிரி கொடுப்போம் பாத்தீங்களா? அதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம www.google.com அப்படின்னா இங்க www வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுக்காம லாஸ்ட்ல இருந்து கொடுப்போம். ஸோ இது code.org.com அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் மாதிரி. ஸோ நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம வெப்சைட் இந்த மாதிரி இதுல வந்து போடும்போது இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்கேஜ் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நேம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பேக்கேஜ்னு என்ன கிளாஸ்னு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம போக போக அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற என்னென்னுங்கிறத. இப்போ இதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ நம்ம பேக்கேஜுக்குள்ள வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதான் வந்து நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் நேம் எப்பவுமே ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேர்டு இதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஸோ மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயின் கிளாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ ஓகேவா? மெயின் மெத்தட் வந்து இதுல இருக்கணும். ஸோ இதான் மெயின் கோட். இதுல தான் வந்து நான் எல்லா ப்ரோக்ராமையும் வந்து ரன் பண்ணுவேன். அதனால வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கும் வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படி ரன் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஏற்கனவே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் மெயின் அப்படின்னு கொடுத்தனால ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இங்க பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பேக்கேஜ் நேம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த பேக்கேஜுக்குள்ள இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணனால இந்த பேக்கேஜ் நேம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுமோ டபுள் க்ளோட்ஸ்ல போடணும். ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபைலுக்கு கீழே நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நியூ ஃபைல் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லலாம். இங்க ரன் அப்படிங்கிறதும் பட்டனா வந்து எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம இதுலயே இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா பேக்கேஜ் கிரியேட் ஆயிரும். அதுல போய் நியூ கொடுத்து கிரியேட் பண்ண தேவை கிடையாது இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூ கொடுக்காம டேரக்டா வந்து பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்றதுக்கு இந்த பட்டன் இருக்கு. ஸோ தெரியாதவங்க இந்த ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜாவா அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஜாவா அப்ளிகேஷனா வந்து ரன் ஆகுது. ஸோ இது ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம எக்லிப்ஸ்ல ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ்னு என்ன, ஆப்ஜெக்ட்னு என்ன, அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ப்ரோக்ராமு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. பாய்.